கிரேசோன் பத்திரிகை வந்து நேற்று ஒரு இத வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த ஈரானுக்கும் இவனுங்களுக்கும் ஏற்பட்ட அந்த 12 நாள் போர்ல, ஏப்ரல் 13ஆம் தேதி ஈரான் நடத்தின ஒரு மிசைல் தாக்குதல், பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல், நார்த் டெல் அவீவ் நகரத்துல நடந்த தாக்குதல், ஒரு பெரிய கமர்ஷியல் டவர்ல வந்து அந்த தாக்குதல் நடந்திருக்கு. அந்த டவருக்கு கீழ சைட் 81ங்கிற ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் வந்து நடத்திட்டு இருந்ததா சொல்றாங்க. அது வந்து அமெரிக்கன், இஸ்ரேலி மிலிட்டரியினுடைய கமாண்ட் சென்டரு. அதிலிருந்து தான் கிரியா கூட தொடர்புல ஏற்படுத்தி, அதாவது கிரியாங்கிறது அவங்களுடைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஹெட் குவார்ட்டர். அதான் கமாண்ட் சென்டரு. அதுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருந்தது. அந்த இதுல தான் வந்து அவனுங்க போர்க்காலத்துல வந்து இயங்கிக்கிட்டு இருந்தானுங்க. அது மீது தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த லொகேஷனை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி சொல்றாங்க. ஸோ அதுல இன்னும் கூடுதலான தகவல், அதுல யூனிட் 8200 முக்கிய அலுவலகங்கள் வந்து அந்த பில்டிங்ல இருந்திருக்கு. அதே போல மொசாத்தினுடைய அலுவலகங்கள் இருந்திருக்கு. சைபர் யூனிட்டினுடைய அலுவலகங்கள்லாம் வந்து அந்த இதுல வந்து இருந்திருக்கு. ஸோ அதுல வந்து ப்ரிசைஸா ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறதா சொல்றாங்க. அதை வந்து கம்ப்ளீட்டா சென்சார் பண்ணிருச்சு இஸ்ரேல். அப்போ பத்திரிகையாளர்கள் யாரும் வந்து அதை போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. அங்க நடந்த தாக்குதலை பத்தி யாருக்குமே வந்து சொல்லாத அளவுக்கு வந்து மிலிட்டரி சென்சார்ஷிப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க கிரேசோன் பத்திரிகை. நடந்தது வந்து கமாண்ட் சென்டர் மீதான தாக்குதல். அது மிக முக்கியமான கமாண்ட் சென்டர் மீதான தாக்குதல். இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு சென்டர் அது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சென்டர் வந்து பேஸ்மெண்ட்ல உள்ளுக்கு இருக்கு. அதுக்கு மேல வந்து பிளே கிரவுண்டு, குழந்தைகள் விளையாடுறதுக்கான விஷயங்கள், கம்யூனிட்டி ஹாலு, கமர்ஷியல் பிளேசஸ், அதே போல ஷாப்பிங் மாலு, இது எல்லாத்தையும் வந்து அந்த பில்டிங்ல இருக்கு. அதுக்கு கீழே வந்து இந்த கமாண்ட் சென்டரை வந்து அவனுங்க கட்டியிருக்கிறானுங்க. அப்போ அவனுங்க மற்றவர்கள் மீது செலுத்துற குற்றச்சாட்டு, சொல்ற குற்றச்சாட்டு எல்லாத்தையும் அவனுங்க தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது வந்து செல்ஃப் கன்ஃபஷன் வந்து அவனுங்க கொடுக்குறானுங்க. நாங்க இதெல்லாம் பண்றோம், அதனால எதிரி அப்படிலாம் பண்ணுவாங்கிறத நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றானுங்க. ஸோ ஹியூமன் ஷீல்டா இந்த செட்டிலர்ஸை வந்து கம்ப்ளீட்டா பயன்படுத்துறானுங்க. இஸ்ரேல் மக்களை வந்து பாதுகாக்கணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. ஹியூமன் ஷீல்டா தான் வந்து அவங்கள பாக்குறானுங்க. இவனுங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ஆம்பிஷனுக்கு இஸ்ரேலிய யூதர்கள் ஹியூமன் ஷீல்டா தான் பயன்படுறாங்க. அதை இன்னும் அவனுங்க புரிஞ்சுக்கல. ஏன்னா அவனுங்களுக்கு முழுக்க முழுக்க இனவெறி போதை ஊட்டப்பட்டிருக்கு. அவனுங்களை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹியூமன் ஷீல்டா பயன்படுத்திக்கிட்டு மிலிட்டரி கமாண்ட் சென்டரை ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியால, சாதாரண மக்கள் நடமாடக்கூடிய பகுதியில, குழந்தைகள் நடமாடக்கூடிய பகுதியில இவனுங்க கட்டி வச்சிருந்திருக்கிறானுங்க. ஸோ அதான் இன்னைக்கு வந்து கிரேசோன் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க.